அனைவருக்கும் வணக்கம். மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு தமிழ் புத்தாண்டில் கிடைக்கின்ற பலன்கள் அப்படிங்கிறது மிகவும் சிறப்புக்குரியது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த நேரத்தில் கிரகங்களினுடைய அமைப்பு பெரும்பாலும் தங்களுக்கு சாதகமான நிலையில் சஞ்சரிக்கிறதுனால இந்த புத்தாண்டு, அதாவது தமிழ் புத்தாண்டு, தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறதுங்க. இந்த நேரம் கல்வி தொடர்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தங்களுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உயர்கல்விக்காக இல்லை வெளிநாடு செல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதற்குண்டான பலன்கள் உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகின்றது. அதே நேரம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் சந்தோஷத்தை நீங்கள் அடைவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கின்றது அப்படின்னே கூட சொல்லலாங்க. மேலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலத்தில் நடந்த சில விஷயங்களில் தடை தாமதங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அந்த தடை தாமதங்கள் விலகி உங்களுக்கு வெற்றிகரமாக சாதகமாக நடந்து முடிவதற்குண்டான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கின்றது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி ஆன்மீகம் ரீதியாக உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்க செய்யலாம். ஆன்மீகத்தில் சிறப்பு கவனத்தையும் நீங்கள் செலுத்துவீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆன்மீகத்தில் இப்போ நீங்கள் ஒரு இறை பணிகள், இறை தொண்டாற்றுவது போன்ற செயல்களில் ஈடுபடுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா வெளியூரில் இருந்து வரக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் உங்களை எதிர்த்து நின்று செயல்பட்டவங்க அனைவருமே தங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அடிபணிந்து செல்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகின்றதுங்க. அதே நேரம் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருங்க. ஏன்னா வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் ரொம்ப உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சிலர் உங்களுக்கு கூடவே இருந்து குடிபறிப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுல கால தாமதம் ஏற்படும். அப்படிங்கிறதுனால எதிர்பார்ப்புகளை அதிக அளவில் வைத்துக்கொள்ள வேண்டாம். இது பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத உங்களுடைய ஏமாற்றத்தை தவிர்க்க உதவும் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா தொழிலில் வளர்ச்சி ஏற்படுறதோடு நிதி நிலையிலையும் நல்ல முன்னேற்றம் ஏற்படலாம். கலை மற்றும் படைப்பாற்றல் துறையில் இருப்பவர்களுக்கு இந்த காலம் முன்னேற்றத்திற்கான ஒரு நல்ல காலம் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது. அதிக பணத்தை முதலீடுகளாக போடுறதை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்க. எடுக்கக்கூடிய முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்கும். நண்பர்கள் மற்றும் தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்க பெறலாம். அதே நேரம் தொழில் ரீதியாக ஓரளவுக்கு நன்றாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. எதிர்பார்த்ததை விட நல்ல நல்ல மாற்றங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கிரக நிலைகள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறதுங்க. அதே மாதிரி சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், சனி பகவான் போன்ற கிரகங்களினுடைய அமைப்பு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது. இந்த கிரகங்கள் உங்களுக்கு பெரும்பாலும் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது. அப்படிங்கிறதுனால இந்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் வழக்குகள்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா தங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்க பெறுகின்றதுங்க. நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல பலன்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் எதிர்பார்க்கலாம். அதே நேரம் சில கிரகங்களினுடைய அமைப்பு சின்ன சின்ன விஷயங்களில் முரண்பாடான விஷயங்களை ஏற்படுத்தலாம். சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா மன அழுத்தம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கின்றது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு தாங்க சொல்லணும். இருந்தாலும் ஆரோக்கிய விஷயத்திலையும் சிறப்பு கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பல சாதகமான மாற்றங்களையும்
இது கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாங்க. தங்களுடைய வாழ்க்கையில் பல துணிச்சலான முடிவுகளையும் எடுப்பீங்க. கடினமான உழைப்பு தரக்கூடிய வகையில் இருக்க பெற்றாலும் அதன் மூலமாக தங்களினுடைய நிலையில் சமூகத்தில் உயர்வு அதிகரிக்க செய்யலாம். நிதி ரீதியாக இந்த காலம் சாதகமாகவே இருக்க பெறப்போகிறது. உறவுகளை பொறுத்த வரைக்கும் சிறப்பாகவே இருக்கும். ஆரோக்கிய பிரச்சனைகள் தீரப்பெறுங்க. தம்பதிகளிடையே இருந்த கருத்து வேறுபாடுகளும் தவறான புரிதல்களும் நீங்க பெறலாம். பணியிடத்துல நேர்மறையான பலன்களை பெறுவீங்க. ஆனால் நிறைய செலவுகளை சந்திக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் சூழ்நிலைகள் சற்று ஓரளவுக்கு ஏற்றத்தாழ்வோடு இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்க உஷாரா இருக்க வேண்டியதாக இருக்குங்க. தொழில் வாய்ப்புகள் குறையலாம். ஆரோக்கிய பிரச்சனைகளை சாதாரணமா எடுத்துக்கொள்ள வேண்டாம். தங்களினுடைய பேச்சு பல பிரச்சனைகளை சந்திக்க வைக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாய் இருக்க பாருங்க. ஆரோக்கியத்துல சிறப்பாக இருக்க போதுமான அளவு பார்த்தீங்கன்னா சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் அடுத்தவர்களிடம் பணிகளை ஒப்படைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எல்லா வகைகள்லையுமே ஓரளவுக்கு நன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம். லாபம் உருவாக செய்யும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிறதுல ஆர்வத்தை காட்டுவீங்க. நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும். எதிர்பாலினத்தாரால் செலவுகள் ஏற்படலாம். கோபத்தால் சில்லறை சண்டைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. பணவரத்து கூடும். காரிய அனுகூலங்கள் உண்டாக பெறும். தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறுங்க. விற்பனை அதிகரிக்கலாம். பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல வேகம் காட்டுவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்க புத்தி சாதுரியத்தால வேலைகளை திறமையாக செய்து முடித்து பாராட்டும் பெறுவாங்க. பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. குடும்பத்துல நிம்மதி இருக்குங்க. விருந்து நிகழ்ச்சிகள்ல குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவதற்குண்டான வாய்ப்பும் இருக்கிறது. கணவன் மனைவிக்கு இடையில இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். குழந்தைகளின் செயல்களால பெருமை அடைவீங்க. பெண்களுக்கு உதவி கேட்டு தங்களை நாடி வருபவர்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்வீங்க. திடீர் செலவுகள் தங்களுக்கு உண்டாகலாம். அரசியல்வாதிகள் சகாக்களை பகைத்து கொள்ள வேண்டாங்க. கட்சி தலைமையின் ஆதரவு கிடைக்கப்படுவீங்க. கட்சி மேல்மட்டத்தால் அலைகழிக்கப்படுவீங்க. கலைத்துறையினரின் படைப்புகளுக்கு மதிப்பு மரியாதை கூடும். நல்ல வரவேற்பு கிடைக்கும். தங்களது கலைத்திறன் வளரும். மாணவர்கள் சக மாணவர்களுடன் கவனமாக பழகிறது நல்லது. கல்வியில அதிக கவனம் தேவைங்க. இந்த காலம் வீண் மனக்கவலை உண்டாகலாம். எதிர்பாராத செலவினங்களும் ஏற்படலாம். அலைச்சலான சரியான நேரத்திற்கு உணவுண்ண முடியாத நிலையும் ஏற்படலாம். பணவரவு இருக்கும். வாக்கு வன்மையால காரிய அனுகூலங்களும் ஏற்படுங்க. அதே நேரம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த போட்டிகள் குறையுங்க. அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் அதிக முதலீடு செய்வதற்கு முன்பாக யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடன் விஷயங்கள்ல கவனமாக இருக்க பாருங்க. பழைய பாக்கிகள் சிறிது தாமதத்திற்கு பிறகு சேரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்க வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். குடும்பத்துல திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்க பெறுவீங்க. விருந்தினர்கள் வருகையால செலவுகள் அதிகரிக்க செய்யலாம். மற்றவர்களிடம் கெட்ட பெயர் வாங்க நேரிடலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாயிருங்க. உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப அவசியங்க. குடும்ப நிம்மதி குறையக்கூடும். வீடு வாகனங்களுக்கான செலவினங்கள் அதிகரிக்கலாம். பிள்ளைகளுக்காக கூடுதலாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுல தடுமாற்றம் உண்டாகலாம். லாபம் குறையக்கூடும். பொது வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. அதே நேரம் தேவையற்ற வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாங்க. இந்த காலகட்டத்தில் வீண் அலைச்சல் உண்டாகத்தான் செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னே சொல்லலாம். பயணத்தின் மூலமாக லாபங்கள் உண்டாக பெறுவீங்க. நண்பர்களால் உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். சொத்துக்களை வாங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும். தொழில் வியாபார வளர்ச்சி பெறுங்க. இதுவரைக்கும் இருந்த தொய்வு நிலை நீங்கி லாபம் அதிகரிக்கலாம். இனிமையான பேச்சின் மூலமாக வாடிக்கையாளர் தக்க வைத்துக் கொள்வீங்க. முயற்சிகள்ல சாதகமான பலன் கிடைக்கப்பெறுவீங்க. காரியங்களை செய்து முடிக்கிறதுல திறமைகள் வெளிப்படலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு புதிய பதவி தேடி வருங்க. வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும். கூடுதல் பணி காரணமாக உடல் சோர்வும் உண்டாக பெறுவீங்க. குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் தீரும். பகைவர்களால் ஏற்பட்ட தொல்லைகளும் நீங்க பெறுவீங்க. பெண்களுக்கு திட்டமிட்டபடி எதையும் செய்து முடித்துக் கொள்வீங்க. கலைத்துறையினருக்கு வீண்பழி உண்டாகலாம்.
வேலைகளில் எதிர்பாராத சிக்கலை சந்திக்க வேண்டியும் இருக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு கூடுதல் பணிச்சுமையை ஏற்க வேண்டியும் இருக்கும். புதிய பதவிகள் வரும். மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும். சக மாணவர்களுடன் நல்லுறவு இருக்குங்க. மேலதிகாரிகளினுடைய ஆதரவு கிடைக்க பெறுவீங்க. அதே நேரம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது விரும்பிய இடத்திற்கு பணிமாற்றம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது. பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை தங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. சக ஊழியர்கள் உதவிகரமாகவே இருப்பாங்க. சிலருக்கு முக்கிய பொறுப்புகள் வந்து சேரவும் வாய்ப்புகள் இருக்கு. வேலையின்றி தவிக்கக்கூடிய படித்தவர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. அதே நேரம் தந்தையுடன் கருத்து பரிமாற்றம் செய்யும் போது கவனமாயிருங்க. வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டியதும் அவசியமாகிறதுங்க. பண விஷயங்கள்ல தேர்ந்தெடுத்து முதலீடு செய்ய பாருங்க. தூங்க போகும் முன் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு படுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. தேவையில்லாத கெட்ட கனவுகள் தவிர்க்கப்படும். அதே மாதிரி தொழிலை விரிவுபடுத்திக் கொள்ள சரியான சமயம் இதுவே அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை நீங்க இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். தாங்கள் மேன்மை அடைந்திட புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். சிலருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வரலாம். அதிலும் கலைத்துறையில டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே குவியுங்க. அதே நேரம் ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும். புதிய வீடு கட்டக்கூடிய பணியோ அப்படி இல்லைன்னா நிலம் வாங்கக்கூடிய பணியோ நீங்க இந்த நேரத்துல மேற்கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாம்.